தின்னா 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 ஏக்க தின்னா உக்கும்பா உக்கும்பா சரீர பொனி. பிரச்சனை. ஆமா, ஏசப்பானா யார்? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வரணும். ஒன்றும் இல்ல, காலங்கத்தால நம்ம பிடிஎஸ் டீம் பாடிச்சுல, அந்த மாதிரி இவங்க ஏதோ அடேங்கப்பா 12 பேரா. மைந்தன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததன் லட்சியத்தை மறந்தோம். ஆம், மீண்டும் அசிசியாரின் மனித குடிலை நம் மழலை செல்வங்கள் உங்கள் கண்முன்னே காட்சிப்படுத்தியுள்ளன. சொக்கு அடியே சொக்கு, வெளியே வாப்ல. பொழுது விடியக்கூடாது, உடனே பண்ண கொடு வர்க்கிய கொடுன்னு வந்துருவா. சொல்லுங்கக்கா. என்னம்மா சொக்கு, இவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு வர்றதுக்கு? நேற்று நைட்டு என்ன ஆச்சு தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கொட்டையில் குழந்தை சத்தம். என்னடா ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்தா நிலாவே பூமிக்கு வந்த மாதிரி ஒரே வெளிச்சம். அடியாத்தி, அவ்வளோ வெளிச்சமா? அப்போ நம்பல, இப்போ நம்புறேன். நான் சிரிச்சா அந்த இடமே வெளிச்சமாயிடும்னு அந்த மனுஷன் அடிக்கடி சொல்லுவாரு. சரிக்கா, இருங்க, நம்ம எப்படி வெறும் கையோட போறது? நான் அதான் இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை, நீ என்னத்த பண்ணுவ? என் கூட அப்பப்போ பிரச்சனை தான் பண்ணுவ, வேற என்னத்த பண்ணுவ? சரி, அது விடுங்கக்கா. அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னீங்களே, அதை எல்லாரும் எப்படி வெல்கம் பண்றாங்கன்னு வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அது அந்த 30 நாள் இங்கிலீஷ் புத்தகம்க்கா. ரொம்ப முக்கியம், வா போலாம். அக்கா, எங்கக்கா கூட்டு போற? ஒரே ஏத்தத்துலயே இருக்கட்டுமா இருக்கு, கால்லாம் வலிக்குது. அதான் நான் சொன்னல, அந்த வெள்ளுக்கம்பு டான்ஸு அது ஆடுறதுக்கு வராங்க. வா, நம்ம ஓரமா நின்று பார்ப்போம். இனத்துக்கு கால் ரெண்டையும் கட்டிங் பிளேடு மாதிரி வச்சுன்னுகிற. இது கூட தெரியாதா? பரதம்க்கா.
2 நிமிஷம் தம் பிடிச்சி பேசினாலே உனக்கு மூச்சு வாங்கும், இல்லை பரதம் வேறையாம். இதை சொல்லனா அவங்களுக்கு தூக்கம் வராதே. சரி, நான் வேணா வந்தவங்கள வெளுக்கம்பு பண்ணட்டுமா? உன் மூஞ்ச காமிச்சு 300 குழந்தைங்களுக்கு சோறு வேணா ஊட்டலாம். வெளுக்கம் பண்றாங்களாம், அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. வாமா மின்னல். வாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். போன வாரம் வந்த புயல நீ போயிருப்பேன்ல நினைச்சேன். நீ இன்னும் போலையா? என்னது, போயிருப்பேன் நினைச்சியா? இல்லம்மா, சென்னை இல்லாம ஊருக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். நானும் போலான் தான் இருந்தேன். ஆனா நம்ம கேட்டிசத்துல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குதாம். அதுக்கு நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. நீயுமானா நீ இருக்கியா? ஏன் நீ இருக்கும்போது நான் இருக்க கூடாதா? ஓகே ஓகே. மேக்கப் கொஞ்சம் அதான் ஓவரா இருக்கோ? நீ போடவே மாட்டல. கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லாதடா. ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சூரியன் சூரியன் சூரியன். என்னம்மா சூரியன் சூரியன் தான் சொல்றேன், அதுக்குள்ள வார்த்தையே வர மாட்டேங்குது. அவரை பத்தி சொல்லனா வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஆள் அவரு. பரவாயில்ல, சொல்ல கேட்போம். சூரியன் எப்படி இருள நீக்கி பகல்ல வெளிச்சம் தருதோ, அது போல நம்ம மக்களோட மனசையும் சரி வாழ்க்கையும் சரி எப்பவுமே சந்தோஷமா வச்சுட்டு இருக்க நம்ம சூரியனை வெல்கம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாருமா அந்த சூரியன்? நான் ஒரு கவிதை சொல்றேன், அது மூலமா கண்டுபிடிச்ச முடிஞ்சா கண்டுபிடி. சரி பாப்போம். சூரியன் சுட்டெரிப்பவன் அல்ல, சுடரொளி கொடுப்பவன், ஒளி கொடுப்பவர், உலக மக்களுக்காக அவரையே கொடுப்பவர். இது நம்ம பெரிய ஃபாதர் தானே? பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூ அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததான் யாரு? அடுத்ததான் ஒருத்தரை பத்தி சொல்ல போறேன், அது யாருன்னு கண்டுபிடி. இவர் மாதிரி மழை வச்சு எல்லா இடத்துலயும் செழிப்பா வச்சிருப்பார். யாருப்பா அதை செழிப்பா வச்சிருப்பாங்களா? யார் அது? இவர் குழந்தை இயேசு இளம் குருமடத்தின் அதிபர் தந்தையாக இருக்கிறார். மேலும் தமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் இறை அழைத்தலின் இயக்குனரான தந்தை நம் சிற்பிகளின் சிற்பியாகவும் இருந்திருக்கிறார். யார் அந்த சிற்பிகள்? வேற யாரு, நம்ம பிரதர்ஸ்கே அவர் தான் டீச்சராமா. ஓ, அப்புறம் நம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருட்பணி தேவநேசன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். நீ சூரியன்னா, நான் நிலா. இப்ப பாரு. நிலா அண்ணா பட்ட பகலிலே பங்கூனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அந்த நிலாவா? போதும், அந்த நிலாலாம் இல்ல. நம்ம பங்குக்கு வந்து நம்ம பங்கு மக்கள் கிட்டையும் நம்ம மறைக்கல்வி பசங்கிட்டையும் எப்பவுமே ஜாலியா இருக்க நிலா. அந்த நிலா யாருன்னு தெரியுமா? யாருமா அந்த நிலா? நிலா யாருன்னு தெரியாதா? நம் பங்கின் நிலாவாக திகழ்ந்திருக்கும் ஃபாதர் மார்ட்டின் மதுரைமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சரி, பெரிய ஃபாதருக்கு ஒரு கவிதை சொல்லிட்டோம், சின்ன ஃபாதருக்கு ஒரு கவிதை சொல்லனா எப்படி? சரி, அதை நீ ஏன் சொல்லியிருப்பாக்கலாம். நிலாவாக மட்டும் இல்லாமல் நம் உள்ளங்களின் எந்நாளும் உலாவாக சுற்றி திரிபவர், அடுத்தவர் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர், தன் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர். அவர் தான் நம் பாசமிக உதவி பங்கு தந்தை மார்ட்டின் மதுரைமுத்து அவர்கள். நெக்ஸ்ட் யாருப்பா? சூரியன் முடிஞ்சிச்சு, நிலா முடிஞ்சிச்சு, அடுத்து நட்சத்திரம். நட்சத்திரம்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது அப்படின்ற பாட்டுல ஒரே இத பணக்காரங்கள் ஆயிடுவாங்களே, அதுதானே? நான் சொன்ன நட்சத்திரம் அது இல்ல, வேற எது? இயேசு பிறக்கத்துக்கு முன்னாடி இயேசுவை பார்க்க போகும்போது 3 அரசுகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியா இருக்கும். அது போல நமக்கும் நம்ம மறைக்கல்வி பசங்களுக்கும் வழிகாட்டியா இருக்கும் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கவிதை சொல்லிட்டேன், அப்படியே இவங்களுக்கும் சொல்லி விட்டுறேன். பாரு எப்படின்ட்டு. கலைகளின் காவியமே, சிறைகளின் ஓவியமே, இறைவனின் படைப்பாற்றலில் சிறப்பாக தென்பட்டீர்கள் இறைவனின் பணி செய்ய. யாருன்னு சொல்லு? இது நம்ம பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் தானே. அடுத்து, மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து வருகிறது. இது நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்ததா என்ன இருக்கு? அடுத்தது நமக்கும் நம்ம மறைக்கல்விக்கும் முக்கியமான ஒருத்தவங்களை பத்தி நான் சொல்ல போறேன்.
யார் அது? அது யாருன்னா நம்ம பேரண்ட்ஸ். காலையில 6 மணி ஆகுது, இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, தூங்கு, பரவாயில்ல, நீ இன்னைக்கு கோயிலுக்குலாம் போக வேணாம்னு சொல்ற பேரண்ட்ஸை விட, இன்னைக்கு 6 மணி ஆகுது, கோயிலுக்கு போகணும், மாஸ் அட்டன் பண்ணணும், மறைக்கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கீழேயே இறங்கணும்னு சொல்ற நம்ம பேரண்ட்ஸையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததான் கோள்கள். கோள்கள்னா என்னன்னு தெரியுமா? குச்சியில செய்வாங்களே அதுதானே? குச்சியெல்லாம் கிடையாது. கோள்கள்னா இங்கிலீஷ்ல பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. பிளானட்ஸ் என்ன பண்ணும்? என்ன பண்ணும் தெரியாதா? சூரியனையும் நிலாவையும் சுத்தி சுத்தி வரும்ல, அது மாதிரி நம்ம பங்குல பெரிய ஃபாதரையும் சின்ன ஃபாதரையும் சுத்தி சுத்தி வர நம்ம பங்கு பேரவை உறுப்பினர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சரி, நீ பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்ட, ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? 8 மணி மாஸ்க்கு சீக்கிரம் வந்தாதான் ஆன் டைம் சீல் தருவாங்கன்ட்டு 7:50க்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து ஆன் டைம் சீலும் வாங்கி மாசையும் அட்டன் பண்ணி மறைக்கல்வியும் முடிச்சு போற நம்ம மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சரி, எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சுலாம் யாரும் சொல்லிட்டு இருக்க கூடாது, சரியா? எங்களுக்கு இன்னும் நிறைய இடத்துல வரவேற்பு உரை கொடுக்கணும். நாங்க போயிட்டு வரோம். பாய். அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? பெட்ரோல் விலை எப்படியோ ஏறி போச்சு தெரியுமா? உனக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? சம்மந்தம் இல்லாமல் பேச மட்டும் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் பாடவும் செய்வேன். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நிறுத்து, நீ ஒன்றும் பாட தேவையில்ல. நம்ம இங்கிலீஷ் கேரல்ஸ் பாட வராங்க, அவங்க எப்படி பாட வராங்கன்னு கேட்டு கற்றுக்கோ.
ஞாபகம் வருது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாண்ட் யூ வாட். சரி போதும். இப்போ பாடல் நிகழ்ச்சி கேட்டாச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆடல் நிகழ்ச்சி வேணுமே. ஆனால் நம்ம ஊர்லேருந்தே ஆள் எடுத்து போர் அடிச்சு போச்சு. ஓ, இவங்க தான் மாங்குயிலே பூங்குயிலே டீமோ. பிறந்தாரம்மா ஏமே கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமே கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. ஏ பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமே கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா அடுத்து நம்ம சீஃப் கெஸ்ட் வெல்கம் பண்ணிரலாமா? நம்ம சீஃப் கெஸ்ட் இப்ப வெல்கம் பண்ணுவோம். அன்பார்ந்தோழி, முதலாக உங்கள் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் போட்டுங்க. ஓகே, அன்பார்ந்தோழி, உங்கள் மீண்டுமாக பெற்றோர்கள், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், அருட்கண்ணியர்கள், அருட்தந்தையர்கள், சகோதரர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லோருமே உற்சாகமாக இருக்கிறீர்கள். எனவே இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் எந்த நிகழ்வு செய்தாலும் அது உங்கள் திறமையை வெளிக்கொணர்கிறது. எனவே உங்களை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன். சரி, நான் சொல்றது எல்லாம் திருப்பி சொல்லுங்க. கல்லாமக்கடி ஆனா ஓ மகட கபோதீனா. தப்பா சொல்றீங்க, திருப்பி சொல்லுங்க. கல்லாமக்கடி ஆனா ஓ மகட கபோதீனா. ஓகே, இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் சொல்லுங்க. ஏக்க தின்னா 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 ஏக்க தின்னா உக்கும்பா.
ஏக்க தின்னா 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 ஏக்க தின்னா உக்கும்பா. ஓகே, இன்னொரு இருக்கு. மாசு பில்லி 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 மாசு பில்லி உக்கும்பா. மாசு பில்லி 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 மாசு பில்லி உக்கும்பா. சரி, எனக்கு இன்னொரு நிகழ்வு இருக்குதுனால இதை பாட்டா உங்க பங்கு தந்தை பாடுவாரு. அவர் இங்க வரும்பொழுது நீங்க பாடும். ஓகே, ஓகே. ஸோ அன்பார்ந்தவர்களே, இது நல்லா கவனிக்க. சின்ன விஷயம்தான், சரியா? அதாவது ஒரு தந்தை ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பரிசு தராரு. யார் தராரு? தந்தை யாருக்கு தராங்க? சின்ன குழந்தைக்கு பரிசு தராரு. அந்த பரிசு எப்படி இருக்குதுன்னா, எல்லா பேப்பரும், அதாவது கலர் கலர் பேப்பர்லாம் வைத்து கொடுக்கிறார். ஓகேவா? அந்த டப்பா எடுங்க ப்ளீஸ். ஓகே, இங்க பாருங்க. இந்த டப்பா, ஓகே, இது ஒரு டப்பால இங்க பேப்பர்லாம் கலர் கலர் பேப்பர்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு பரிசு தரார். அந்த பரிசுக்கு மேல, அதாவது இந்த டப்பாக்கு மேல பொம்மைங்களாம் ஒட்டி தரார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? பொம்மையெல்லாம் ஒட்டி தரார். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரிங்கு வைக்கிறார். ரிங்குனா என்ன அர்த்தம்? மோதிரம் சொல்லக்கூடாது, கணையாளி. ஓகே, ஸோ சின்ன ஒரு மோதிரம் வைக்கிறார். மோதிரத்தை வைத்து அந்த குழந்தைக்கு பரிசு தந்துடுறார். சரியா? ஸோ அந்த பரிசு கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு அந்த குழந்தை அப்படியே ஜாலியா இருக்குது. ஐயோ, எல்லா பொம்மையும் இருக்கு சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருக்கு. கலர் பேப்பர் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, அந்த தந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு. பரிசை பாத்தியாமா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தேன்ப்பா, ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது. என்ன பரிசுன்னு கேட்கிறாரு. பொம்மைங்கெல்லாம் பார்த்தேன்ப்பா, எல்லா டெக்கரேஷன்ஸும் பார்த்தேன்ப்பா, பொம்மைலாம் பார்த்தேன், சூப்பரா இருக்குது அப்படின்னு. ஆனா தந்தைக்கு திருப்தி இல்லை. பரிசு பாத்தியா, பரிசு பாத்தியா அப்படின்னா. பார்த்தேன்ப்பா. என்ன பரிசு? பொம்மைங்களா? இல்லம்மா, பரிசு பாத்தியான்னு சொன்னா அது உள்ள இருக்க ரிங்கு அந்த குழந்தை பார்க்கவே இல்லை. அந்த ரிங்கு என்ன ரிங்குன்னா வைரக்கல் ரிங்கு. வைரக்கல் ரிங்கு அந்த குழந்தைக்கு பரிசா கொடுத்துருக்கிறாரு. அந்த வைரக்கல் அது பார்க்காம வெளியில இருக்கிற பொம்மைங்க அது இது எல்லாத்தையும் பார்த்து. அன்பார்ந்தவர்களே, இதுதான் செய்தி. இயேசு பிறந்தாரு அதை பார்க்காம டெக்கரேஷனு, கேக்கு, மரம், கொடி, செடி, அது இது, பாட்டு, டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இயேசு பார்க்காம போயிடும். அந்த குழந்தை வைரக்கல் மோதிரட்டி மதிப்பை பார்க்காது போல. எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழா அப்படி இருக்கவே கூடாது. நல்ல புது ட்ரெஸ் போட்டு சுத்திக்கின்னு கொண்டு யார் பிறந்தாங்க ஒன்றுமே தெரியாது. நல்ல பிரியாணியை சாப்பிட்டு தூங்கிட்டு அவள் தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒருபோதும் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். டெக்கரேஷன்ஸ்லாம் தேவை. அதை விட இயேசு எனக்காக பிறந்தாரு, இயேசு என்னுடைய குடும்பத்திற்காக பிறந்தாரு, இயேசு நம் மக்களுக்காக பிறந்தார் என்கின்ற அந்த ஒரு செய்தியை மற்றவருக்கு நாம் தரணும். எப்படி தரணும்? பகிர்றதன் வழியாக தரணும். மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு வழியாக தரணும். எப்படி தரணும்? கீழ்ப்படித வழியா தரணும். எப்படி தரலாம்? நல்லா படிக்கிறது வழியா உன் மகிழ்ச்சி உன் பெற்றோருக்கு தரலாம். கரெக்டா கோயில் காரியங்கள், கேட்டகிசம், கிளாஸஸ், படிப்பு, பண்பு, பக்தி இதெல்லாம் சிறந்து விளங்கும் போது உன் வீட்டிற்கு நீ மகிழ்ச்சி தர, உன் வீட்டிற்கு மகிழ்ச்சி தரும்போது உன்னுடைய வீட்டில் இயேசு பிறக்கிறார். எனவே இந்த ஒரு செய்தியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். டெக்கரேஷன்ஸ், பொம்மை, அந்த டப்பா எல்லாமே முக்கியம். அதை விட அந்த வைரக்கல் மோதிரமான அந்த இயேசுவை சில வேளைகளில் நாம் மறந்து விடுகிறோம். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு மகிழ்ச்சியின் பெருவிழாவாக இருக்க உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக உங்கள் பெற்றோருக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. டியூஷன் போ, டியூஷன் போ, டியூஷன் போ, நல்லா படி படி படி. கோயிலுக்கெல்லாம் போவார், சாயந்தரம் பூசைக்கு போ, சாயந்தரம். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா மதிக்கவே மாட்டார்கள். எனவே கடவுளுக்கு பக்தி உள்ள பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் எல்லோருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். I wish you all a Merry Christmas and a Christful New Year. Okay.
சரி திருப்பி சொல்லுங்க. கல்லாமக்கடியானா ஓ மகட கபோ தீனா. சொல்லவே மாட்டேன். ஓகே. ஏக்க தின்னா 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 ஏக்க தின்னா உக்கும்பா. உக்கும்பா சரீர பொனி. உக்கும்பா சரீரப்போ. மாச பில்லி 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 மாச பில்லி உக்கும்பா. ஓகே, தேங்க்யூ. ஸோ தந்தை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்டேஜில் நில்லுங்க. நல்லா நல்லா சொன்னாங்களா? நல்லா இருந்துச்சா? ஸோ பலத்த ஒரு கைதடல் கொடுத்துடலாமா தந்தைக்கு? ஸோ நன்றி. இப்போ வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் எக்ஸிபிஷன் நடந்துச்சுல, விவிலிய வினாடி வினா. அதில் பரிசு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? முதல் பரிசு யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை வந்து ஃபாதர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, பட் கவுண்ட் பண்ணிடலாமா? 5 4 3 2 1. அப்போ எக்ஸிபிஷனுக்கு வந்து முதல் பரிசு 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தங்க பேரா கூப்பிடுறேன். தயவு செஞ்சு டீச்சர் அமலா டீச்சர் உங்களுடைய பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தங்க பேரா சொல்றேன். தயவு செஞ்சு வந்து ஃபாதர் கிட்ட பரிசை வந்து வாங்கிக்கோங்க. அஸ்வின், சந்துரு, கிளின்டன், தாம்சன், ஹாரி, பாக்கியராஜ், சுசி. டீச்சர் கூட்டு வந்துருங்க எல்லாரும். மலையரசி, மோனிகா, கேத்தரின், பூஜா, மொத்தம் இப்போ நமக்கு இவ்வளோ நல்ல செய்தி சொல்லி நமக்காக ஜெபம் பண்ண ஃபாதரை வந்து பரிசு கொடுக்கணும்ல, ஃபாதருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நம்முடைய அன்பு பாசமிகு அருட்தந்தை டோமினிக் ஆண்ட்ரோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினரோட வாழ்த்துறையை கேட்டாச்சு. அடுத்து இப்ப 4, 5, 6 ஸ்கிட்ட பாத்திரலாமா? எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோமோ அதுக்கு தான் இந்த மீட்டிங். ஓகேவா? ஓகே. நம்ம போன தடவை பண்ணதோட இந்த தடவை நல்லா பண்ணணும். போன வருஷம் எவ்வளோ செலவாச்சு? போன வருஷம் 2 lakhs செலவாச்சு. இந்த வாட்டி 5 lakhs தொடாம விடக்கூடாது. போன வாட்டி 10,000 தூங்க விடக்கூடாது. போன தடவை ஏதோ ஒரு சர்ச்சு நல்லா பண்ணனால எல்லாருமே அந்த சர்ச்சை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சர்ச்சை பத்தியா அதோட எல்லாருமே பேசணும். ஏதோ சர்ச்சில் 7 லட்சத்துக்கு குடியில் இறக்கியிருக்காங்க. அதோட நம்ம சர்ச்சில் குடியில் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி யூடியூப்ல போட்டு வச்சுக்கணும். இதான் உங்க பிளானா? நல்லா இருக்கு. இது நம்ம கன்ஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ண. அடிச்சுக்கோங்க. ஆமாப்பா, நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம். லைட்ஸ்லாம் ஆமா நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளோ அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டோம். ஃபாதர் நம்மளை பாராட்ட போறாரு. பாரு இந்த ட்ரெஸ், இது 5,000. அது என்ன ட்ரெஸ்? இது இருக்குப்பா, $4 நெக்லஸ். இது ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டு. இது 5 lakhs. நாளைக்கு காலைல நான் சீக்கிரமா இருந்துச்சு ஊர்ல இருக்க மொத்த நான்வெஜ்ஜை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு பிடிப்பேன். நாளைக்கு நான் வீட்லயே இருக்க மாட்டேன். நாளைக்கு என் தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போறேன். நான் ஆளு கூட நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சர்ச்சா போய் குடியில பார்க்க போறேன். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. திருப்பலியில் இன்னைக்கு புஷ்பா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காளே, அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க வாங்கலான்னு கேட்டு. ஆமா, நம்மளுக்கு கேக் தருவாங்களா மாட்டாங்களா? கிடைக்குமா கிடைக்காதா? மாஸ் முடியறதுக்குள்ள ஆளா போய் வாங்கிடணும். ஃபிலோ அங்க ஒருத்தி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கால, அவங்க வீட்டுல டெய்லியும் மாமியார் கூட சண்டை போட்டு இந்த மாஸ்னா மட்டும் பக்திமானு நினைப்பு போல முன்னாடி போய் உட்காந்துருப்பா. எப்படிதானோ அதெல்லாம். எனக்கு இப்பதான் தூக்கமே வருது. மாஸ் எப்பதான் முடியும்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மாஸ் முடியற மாதிரி தெரியுது. இப்பே போய் லைன்ல நின்னாதான் கேக் கன்ஃபார்ம். இறைவனுக்கு நன்றி. பிரதர் இங்க வாங்க. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துருங்க.
ஓகே பிரதர். இந்த சாப்பாடு நான் கொடுத்த காசுல தான் வாங்கினேன், நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றிங்களா. நான் தரணும்டா. அவங்க தரது என்ன சாப்பாடு, நான் தரேன் பாரு, இதுதான் காஸ்ட்லியான சாப்பாடு, என்ஜாய் பண்ணு. ரொம்ப நன்றி. எதுக்கு இன்னைக்கு சாப்பாடு தான் தரீங்க? இன்னைக்கு எதுக்கு லைட்ஸ் தான் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், இந்த நாளில் தான் ஏசப்பா பிறந்தாங்க, அதனால தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும். அம்மா, ஏசப்பானா யாரு? அவரை பற்றி சொல்ல நிறையா இருக்கு, என்னோட தெளிவாக சொல்ல ஒரு ஜீனியஸ் கொடுறேன். மிஸ்டர் ஜீனியஸ், மிஸ்டர் ஜீனியஸ் கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி என்னதான் உன் பிரச்சனை? ஏசப்பாலாம் யாரு? அவர் அப்படி என்னதான் பண்ணாரு? அவர் பிரதர்ஸ் நாட்டில் பிறந்தாரு, அவர் தான் நாங்கள் கடவுளை கும்பிட்றோம். அதுதான் இல்லைங்க. நிறுத்துமா, உனக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும்னா தெளிவாக சொல்ல ஒரு ஜீனியஸ் இருக்காரு, அவர் கூப்பிடுறேன். பிரதர் ஜீனியஸ். என்னம்மா உன் பிரச்சனை? அம்மா, ஏசப்பானா யாரு? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வரணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜப குழுலெல்லாம் நீங்க இருக்கணும். உங்க பேரெல்லாம் அதுல இருக்கணும், அப்பதான் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பாரு. நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. கடவுள்ன்றீங்க, கடவுள் எங்கேயாச்சும் இப்படிலாம் கேட்பாரா? வந்ததுல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அம்மா, நீங்க யாரு? நான் உங்களை இங்க பார்த்ததே கிடையாது. ஆமா, நான் கூட இந்த ஏரியா தான், ஆனா உங்களை பார்த்ததே இல்லையே. உங்களுக்காச்சும் தெரியுமா ஏன் இந்த டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்காங்க? எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் இயேசு கிறிஸ்து. உங்க பேர் தான் ஏசப்பாவா? ஆமாம். உங்களுக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க எதுக்கு உள்ள போகாம வெளில இருக்கீங்க? உள்ள போலாமே. நான் இதை யாருக்கிட்டேயுமே நான் எதிர்பார்க்கல. நான் எல்லாருக்குமே ஏழை எளியோர் மக்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். உங்கள் இதே குடியில் இருக்க தான் நான் ஆசைப்படுறேன். இந்த ஆடம்பரத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. என் விருப்பப்படி எப்போ நடக்குதோ அப்போ தான் நான் உள்ளே இருப்பேன். தேங்க்யூ. என்னடி இது? இன்னைக்கு நாடகத்துல சண்டைலாம் போடாம ஒரே கருத்தா இருக்கு. அப்படி சொல்லியும் உன்ன மாதிரி ஆளுங்க தான் திருந்த மாட்டீங்களே. ஆமா, இங்க ஏதோ பாட்டு சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? அது ஒன்றும் இல்லை, காலங்கத்தால நம்ம பிடிஎஸ் டீம் பாடிச்சுல, அந்த மாதிரி இவங்க ஏதோ அடேங்கப்பா 12 பேராம் டீச்சர்ஸ்லாம் வராங்களாம். நம்ம மறைக்கல்வி ஆசிரியர்கள் இப்போ கேரல் சாங் பாட வராங்க. அடுத்து வேற யாரோ வரதுக்குள்ள நம்ம சின்ன நாட்டாம குழந்தைங்களுக்கு பரிசு தராராம். வா, அதை போய் பார்த்துட்டு வரும். ஏன் சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்குலாம் தர மாட்டாரோ? வாமா போலாம். நம் பங்கின் உதவி தந்தை அவர்களை இப்பொழுது பரிசு வழங்கவும் அவருடைய வாழ்த்துரை கேட்கவும் அவரை மேடைக்கு அழைப்போம். சரி, ஓகே. அப்போ நமக்கு எக்ஸிபிஷன் முதல் பரிசு கொடுத்தாச்சு. அப்ப இரண்டாவது பரிசு யாருன்னு பார்க்கலாமா? இரண்டாவது பரிசு யாருக்குன்னா, ஓகே, 5 4 3 2 1.
இரண்டாவது பரிசு 7ஆம் வகுப்பு முதல் சீட மன்னிக்கணும். ஓகேவா, எனக்கும் மறந்து போச்சு. ஓகே, இரண்டாவது பரிசு 10ஆம் வகுப்பு. ஓகேவா, ஓகே. சோ டீச்சர் 10ஆம் வகுப்பு டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டேஜுக்கு வாங்க. விஸ்வா விஸ்வா ஓகே. 10ஆம் வகுப்பு குழந்தைகள் எல்லாரும் வாங்க. 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் வாங்க. ஜெரட் சியோனா, ஜெபா வினிஷா, ஜோவி ஷாங்லா, கெவின் ரெக்ஸ், சீமோன், ஆல்வின், மைக்கேல் ஆல்பர்ட், ஆலன் மார்க்ஸ், சாம் சஞ்சு, நிக்கேல், ஜோஸ், மோசஸ், ஹாரிஸ். ஓகே, இப்போ நம்முடைய இணை பங்கு தந்தை ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். God is good all the time. ஓகே, என்ன கொண்டாடுறோம் இன்னைக்கு? என்னது? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சரியா? நான் காலையிலேயே சொல்லிட்டேன். காலையில திருப்பலியில பேசிட்டேன், முன்னுரையில பேசிட்டேன். இந்த கிறிஸ்துமஸ் எப்படிப்பட்ட கிறிஸ்துமஸா இருக்கணும்? ஆமா, நம்ம பங்கு ஃபாதர் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கிறத மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து வாழணும். எப்படி வாழணும்? இப்போ சில டைம் இப்படி கூட பகிர்ந்து வாழலாம். ஓகே, சரியா? அப்ப காலையிலேயே சொன்னேன், புனித நிக்கோலஸ் எப்படி அந்த சாக்ஸுக்குள்ள ஏழைகளுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணுமோ, அதுக்கு எப்படி உதாரணமா இருந்தாரோ, அது போல எங்கிட்ட இருக்கிற சிறு சிறு உதவிகளை செய்யும் போதும் கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாறுது. அது போல காலையில ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்துமஸுக்கு விழாவுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில பிறருக்கு உதவி செய்யறதுக்கு என்னால் முடிந்த உதவிகள் எப்படி செய்யணும் அப்படின்றத அந்த கேள்வியும் நாம தியானித்தோம். அந்த கேள்வியை திரும்பவும் தான் சொல்றேன். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு பதில் நம்மளுடைய செயல்கள் தான் இருக்கணும். இப்படி பேசிட்டே இருந்தா அப்படி செயல்கள் வருமா? அப்படி நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு நம்ம செய்யும் போதுதான் அதுக்கு பதில் நமக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினத்துல மீண்டும் ஒரு முறையாக அனைவரின் சார்பாக அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நாடகத்தை பார்த்தாச்சு, பாட்டும் கேட்டாச்சு, அடுத்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்க பிள்ளைங்க டான்ஸ் ஆட வராங்க. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம்
ஏங்கா காலையிலே குழந்தைய பார்க்கலாம் தான் நான் எழுப்பினேன். இப்ப அதை விட்டு நம்ம மத்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்டி. வாக்கா மாசம் இல்லாம போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம். இப்போது நம்ம குடியில தத்ரூபமா நடிச்சு காட்ட நம்ம எல்கேஜி யூகேஜி பசங்க வராங்க. கை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணுவோமா? முதலாக புனித பிரான்சிஸ் அசீசியாரால் பாலன் இயேசு குடில் உண்மையான மனிதர்களால் உண்மையான விலங்குகளால் சித்தரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் சில ஆயிரங்களில் தொடங்கி பல லட்சங்களில் குடில்கள் உருவாக்கப்பட்டு தேவ மைந்தன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததன் லட்சியத்தை மறந்தோம். ஆம், மீண்டும் அசிசியாரின் மனித குடிலை நம் மழலை செல்வங்கள் உங்கள் கண்முன்னே காட்சிப்படுத்தியுள்ளனர். இயேசுவின் பிறப்பின் மையம் அன்பு, பகிர்வு, மகிழ்ச்சி. இயேசுவுக்கு இம்மூன்றையும் முதலாக கொடுத்தவர்கள் இடையர்களே. சத்திரத்தில் இடம் பிடித்தவர்களிடம் மனம் இல்லை, அன்பு இல்லை. மாட்டு தொழுவத்தில் இடையர்களிடம் மனம் நிறைய அன்பு இருந்ததனாலே தாங்கள் தங்கியிருந்த மாட்டு கொட்டகையை இயேசு பாலன் இப்பூமியில் உதிக்க அன்னை மரிக்கும் சூசைக்கும் கொடுத்தனர். அன்போடு இடம் பகிர்ந்த இடையர்களோ வானதூதர் கூட்டத்தோடு பாலன் இயேசுவை முதலாக கண்டு மகிழும் பாக்கியத்தினை பெற்று கொண்டனர். அன்பு, பகிர்வு இருக்கும் இடத்தில் மட்டுமே உண்மையான மகிழ்வினை பெற முடியும். நன்றி. அக்கா பாருங்களேன், குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். நீ என்ன தானே சொன்ன? கடவுளே, உங்களை இல்லக்கா, அந்த குழந்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஆமா, எங்கக்கா
நம்ம சின்ன நாட்டாமைய காணோம். அதோ பாருடி, அங்க கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துருக்காரு. ஏன்க்கா கூச்ச சுபமா? அது இல்லடி, அவருக்கு மக்களோட மக்களா உட்கார்ந்தாதான் பிடிக்குமா. ஓ, இப்பொழுது வாழ்த்துரை வழங்க நாம் பங்கின் நாட்டாமை பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பாதொழி இவ்வளவு எல்லாம் அமைதியார. இந்த டீச்சர்ஸ் இங்க வாங்க பாருங்க பசங்க. God is good. God is good. Okay, okay, எல்லாம் உட்காரு. God is good. Merry Christmas. நாமள பசங்க பாருங்க. Happy Christmas. Merry Christmas. Merry Christmas. Happy Christmas. குட். ஐ திங்க் நம்ம நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இந்த நாள் மிக அற்புதமாக நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப அழகாக மிக அற்புதமாக ஒவ்வொரு நிகழ்வும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு. இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் அருட்சக ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்துடலாமா? எனக்கு தெரியும் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் இருந்தது. பட் இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாம அனுப்பி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பலவிதமான தயாரிப்புகள் இதை ஒருங்கிணைத்த நம்முடைய அன்பு அருள் சகோதரர்கள், அவரோடு மிக அற்புதமாய் அயராது உழைத்த நம்முடைய ஆசை பெருமக்கள், அதை உற்சாகப்படுத்த நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இதில் மீண்டும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை ஜோரா கை தரலாமா? ஜோரா. ஸோ இதெல்லாம் நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு பாடு. சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது பாடலாமா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது. என்ன கொடுக்கலாம்? இல்ல நீங்க என்ன கொடுப்பீங்க? சின்ன ஏசப்பாய் பிறகு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? இதயத்தை கொடுப்பீங்களா? ரொம்ப பொய்யா சொல்றீங்க. உங்க இதயத்தை கொடுத்தா எப்படி இருக்க முடியும்? இதயத்தை எத்தனை பேருக்கு தெரியுமா? திறந்து பார்த்தா தெரிய போகுது. ஓகே குட். ஏசப்பாவுக்கு நம்ம அன்பு கொடுக்கணும். மிக அழகாய் சொன்ன மாதிரி நான் சொன்னதுதான். அன்பு அன்பு சொல்லலாம் சொல்லுங்க. அன்பு, பகிர்வு, மகிழ்வு. ஏசப்பா நம்ம மேல கொண்ட அன்பினால யோவான் நற்செய்தி 3:16 சொல்லுது, தந்தையாகிய கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த உலகில் மனிதனாக பிறந்தார். தன்னுடைய சாயல் கடவுள் தன்மை விளங்கி விட்டு மனித தன்மை ஏற்றுக்கொண்டார். தன்னையே நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அந்த பகிர்னுடைய விளைவாக நம்மை மகிழ்விலே நிலைத்திருக்க செய்கிறார். எனவே நீங்களும் நானும் கூட இந்த 2024 கிறிஸ்துமஸ் விழாவை அன்பான ஆண்டவரை நாம் அதிகமாக நம்ம உள்ளத்துல இருத்தணும். அந்த ஆண்டவரை உள்ளத்துல மட்டும் இருத்தாம பிறரிலும் நாம் காணக்கூடிய அந்த மகிழ்வை, நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன உதவிகள், அன்பு மொழிகள், நாம சிலருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்கிற போது நிச்சயமா இந்த 2024 கிறிஸ்துமஸ் நமக்கு மகிழ்வாக அமையும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரம் வரை காத்திருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பு அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளும் பாராட்டுகளும். மிக அற்புதமாக இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க நம்முடைய அருள் சகோதர தம்பி ஜோசப் சந்தியா அவர்கள் பலத்த ஒரு கரவழி கொடுங்க. அவர்தான் நம்முடைய நிகழ்ச்சி அத்தனை பல பேர் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக அருமையாக நம்முடைய பேக்ட்ராப் இந்த இடங்களை ஏற்பாடு செய்தவர்கள். இதற்காக நிறைய பிள்ளைகள், ஆசிரியர்கள் நேற்று இரவு 12 மணி வரை உழைத்திருக்கிறார்கள். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். எக்ஸிபிஷன் இப்போ ஒரு பிரைஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. செகண்ட் பிளேஸ் அதை யார் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா 7th ஸ்டாண்டர்டும் இன்னொன்னு இங்கிலீஷ் கேட்டிசம் அவங்க பண்ணினவங்களும் ஷேர் பண்றாங்க இந்த செகண்ட் பிளேஸ். இதுல செகண்ட் பிளேஸ் வர்ற ஒருத்தரா பிரைஸ் வாங்கி மொத்தமா 7th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வரல, ரம்யா, பாக்கியா. ஓகே ஓகே கொடுத்துருங்க. மொத்தமா மொத்தம் இங்கிலீஷ் கேரிசன் வந்திருக்காங்களா? வாங்க வாங்க. ரொசாரியா இருக்காரா? ரொசாரியா ப்ளீஸ் கம். வாங்க வந்துருக்காங்க. இங்கிலீஷ் கேரிசன் வந்துருக்காங்க. இங்கிலீஷ் பஸ் கொடுத்துருங்க. வாங்க பாஸ்ட். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய இந்த விவிலிய எக்ஸிபிஷன், பைபிள் எக்ஸிபிஷன் நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக பண்ணாங்க. எல்லாருக்கும் பரிசு இருக்கு. ஆனால் முதல் 3 இடங்களை பெற்று சென்ற பிள்ளைகளுக்கு நாம் பரிசு அளிக்கிறோம். மற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும்
ஜனவரி மாதம் அந்த வகுப்பு வழியாக அந்த பரிசுகள் கொடுக்கப்படும். குறிப்பாக நம்முடைய இங்கிலீஷ் கேட்டிசம் மாலையில் நடைபெறுகிற இங்கிலீஷ் கேட்டிசத்தை ஒருங்கிணைக்கிற திரு ரொசாரியோ அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுகளும். குட், காட் பிளஸ். கரவழி கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். அந்த கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அப்புறம் வாங்கிக்கங்க. இந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தலாம். டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஷேரிங் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு கேக் அப்படியே எல்லா வருஷம் பேரு வா. டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து ஃபாதர் கிட்ட கிஃப்ட் வாங்கிக்கோங்க. பிரியா, ராதா, பிரதீபா, டீனா, ஜெர்னிஷா, விண்ணரசி, ஸ்னேகா, ஜெபா, ரெஜி, பெட்ரிஷியா, வின்சுலா, ரம்யா, நவீனா, ஜெயமதி, சிஸ்டர் ஆல்ஃபினா, யோவான், அமலா, சிசிலி. சின்ன பிள்ளைங்க எல்லாம் டீச்சர்ஸ்க்கு கிளாப் பண்ணலாமே. உற்சாகமா கிளாப் பண்ணுங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் தானே, நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்து வாலண்டியர்ஸ் வாங்க. ஷெரீன், ஹியூலி, ஜெகதீஷ், விஸ்வா, ரொனால்ட், ஆண்ட்ரூ, விக்கி, ஸ்டீஃபன், சந்தோஷ், ஆல்ஃபின், ரோஹித், ரொனால்ட், இன்ஃபன். நல்லா கிளாப் பண்ணுங்க. எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, ப்ரோக்ராம் இதோட முடிச்சிடலாம். ஓகேவா? இல்ல அவங்களே வந்து சொல்லு. ஒரே ஒரு ரெஜிஸ் மேகலா நம்மளுடைய ஃபாதருடைய பர்த்டே ஞாபகம் இருக்குது தானே எல்லாருக்கும்? இப்போ ஃபாதரை நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ற விதமா நாம அவருடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஃபாதர் வந்துங்க. இப்ப எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி ஃபாதரை வெல்கம் பண்ண போறோம். பாடுங்க பார்க்கலாம். God bless you, dear Father. Bless you, dear Father. May God bless you, dear Father. Happy birthday to you. Long life to you. Happy long life to you. Happy long life to you, dear Father. Happy birthday to you. Happy birthday. Wish you happy birthday, Father. Many more happy returns of the day. Surangani Kamali Kanawa. Malu Surangani Kamali Kanawa. Wishing today Ripapar, happy birthday to you, Ripapar. Dear Reverend Father Ripapar, happy birthday to you, Ripapar. Surangani Kamali Kanawa. Malu Surangani Kamali Kanawa. Happy birthday, dear Father. Thank you very much. அக்கா, நம்ம இவ்ளோ பேசணும்ல, நம்மளுக்கு நன்றி சொல்ல யாரா வருவாங்களா? அங்க வராங்க பார். அப்படி சூடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நம் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா எனக்கு காட்டு விலங்குகளின் சுவாரஸ்யமான உலகத்தை நினைவூட்டியது. இப்பொழுது என் நன்றி உரையை வனவிலங்குகளுடன் ஒப்புமைப்படுத்தி கூற விரும்புகிறேன். ஒரு காட்டுக்கே ராஜாவாக கருதப்படுவது சிங்கம். அது தன்னம்பிக்கையின் சின்னமாகவும் தைரியத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அச்சிங்கமாக எவ்வாறு தன் பங்கு பேரவையை வழி நடத்துகிறதோ அதுபோல் நம் மதுரவாயில் பங்கு பேரவையை வழிநடத்தும் ராஜா சிங்க பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கு என் உணமார்ந்த நன்றி. வலிமையும் ஆற்றலையும் கொண்ட காட்டுப்புலி போல நம் உதவி பங்கு தந்தை திரு மார்ட்டின் அவர்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காட்டில் வாழும் கவரிமான் போல அருத்தந்தை தேவநேசன் அவர்களின் நல்வரவு எங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது மட்டுமல்லாமல் கௌரவமறுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் விழாவை மயில் போன்று அழகிய வண்ணங்களால் நடனங்களால் சிறப்புப்படுத்திய மாணவர்களுக்காக நன்றி. பொதுவாக எவ்வளவு பெரிய காயமாயினும் சிறுத்தை போல வேகமாகவும் திறமையாகவும் எல்லா பணிகளையும் நிறைவேற்றி தந்த எங்கள் அருட்சகோதரர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. ஆணை போல எளிமையாய் இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து செயலாற்றிய நம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஈகையாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம் குரங்கு நண்பர்களைப் போல சுறுசுறுப்பாக நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து தன்னார்வலர்களுக்கு இளைஞர் குழுவினர்களுக்கும் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தை காண காட்டில் எல்லா விலங்குகளும் ஒன்றுபட்டது போல நம் கிறிஸ்துமஸ் விழாவில் நமது ஒற்றுமையாலும் வலிமையாலும் ஒருமித்து மகிழ்ச்சியையும் மக்களையும் ஒன்றிணைப்பதை காண காற்றாற்று வெள்ளம் போல் எனது மகம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. வானத்தின் அழகை மெருகூட்டும் பசுமையைப் போல விழாவிற்கு வருகை தந்து இவ்வளவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. என்னடி இது, நம்மளுக்கு நன்றி சொல்லாம வேற எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ இருப்பாய். வணக்கம். நன்றி. நன்றி. சரி.